சென்னை அடையாரில் ஒரு வடமாநிலத்தை சேர்ந்த ஒரு மனுஷன் அவரோட குடும்பத்தை ஒரு 5 ரவுடிங்க எப்படி கொன்று சதைச்சிருக்காங்கன்ற விஷயத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. தன்னோட மனைவியை கற்பழிக்க முயன்ற அந்த 5 பேரை தடுக்க போன இந்த நபரை அவங்க கொடூரமாக தாக்கி கொலை பண்ணது இல்லாமல் அங்கே வேடிக்கை பார்த்துட்டு அந்த 2 வயசு குழந்தையும் கொடூரமாக அடித்து கொன்று பாலியல் வன்புணர்வை ஏற்படுத்தி அவங்க 3 பேரோட சடலத்தையும் ஒரு சாக்கு பையில் போட்டு ஒரு சடலத்தை தெரு ஓரமாகவும் இன்னொரு சடலத்தை ஆற்றோரமாக வீசியிருக்காங்க. இன்னும் அந்த பெண்ணோட சடலம் எங்கே இருக்குன்னே தெரியல. என்னடா ஒரு மாதமாக தமிழ்நாட்டில் இவ்வளோ கொள்ளை கற்பழிப்பு நடக்குதுன்னு பார்த்தா இதுக்கு ஒரு மூல காரணமாக இருக்கிறது தன்னலம் மருந்து சுயநலத்துக்காக இப்பேற்பட்ட கேவலமான விஷயத்துக்கு செய்கிறதுக்கு முக்கிய காரணம் இந்த மாதிரி மக்கள் போதைக்கும் கஞ்சாவுக்கும் அடிமையாக இருக்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மையாக இருக்குது. இது நீங்கள் தமிழக அரசுக்கிட்ட இந்த காரணத்தை கேட்டிங்கன்னா அவங்க சொல்கிற ஒரே விஷயம் தமிழ்நாட்டில் கஞ்சா புழக்கம் 0% தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. நம்ம அந்த விஷயத்துக்கு போக வேண்டாம். இந்த கேஸில் பெரிய திருப்பு முனையாக இப்போ வந்திருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த 3 பேரையும் கொன்னது கௌரவ்குமாரோட நண்பர்கள். அவங்க 5 பேரையும் கேட்டிங்கன்னா ஷாக் ஆகிடுவீங்க. என்னென்னா ஒருத்தவங்க பேர் சிக்கந்தர், இன்னொருத்தவங்க பேர் பிகாஸ், இன்னொருத்தவங்க பேர் நரேந்திரகுமார். முக்கியமான குற்றவாளி பேர் என்ன கேட்டிங்கன்னா இன்னும் ஆச்சரியப்படுவீங்க, ரவீந்திரநாத் தாகூர். இன்னொருத்த பேர் சொல்லப்படலை. இந்த நாய்கள்லாம் தமிழ்நாட்டில் வாழலைன்னு இப்போ யார் எழுதா? இவங்களுக்கெல்லாம் என்ன தண்டனை கொடுக்கலான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இவங்கள நீங்கள் கொலை பண்ணாமல் விட்டுருந்தீங்கன்னா கூட தமிழக காவல்துறையோ மருத்துவர்களோ இல்லை நம்ம அரசாங்கமோ சேர்ந்து சிராஜை எப்படி பத்திரமா வட மாநிலத்துக்கு அனுப்பிச்சி வச்சாங்களோ இந்த 3 பேரும் எவ்வளோ கௌரவமாக அனுப்பிச்சி வச்சிருக்கலாம். இந்த மாதிரி ஆட்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? இந்த மாதிரி கொலை செய்கிறது, கற்பழிக்கிற இந்த மாதிரி ரவுடிங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலான்றது தயவு செய்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்களும் சேஃபாக இருங்க.